மீனராசி. இந்த செவ்வாய் மகாதசை இந்த மீனராசிக்கு நன்மை செய்யுமா? 7.5 சனி போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஜென்ம சனி, அதாவது ராசியிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் 2.5 வருட காலத்துக்கு. ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல கேது. இது இந்த கோச்சார கிரகங்கள் எப்படி இருந்தாலும் தசா நடத்தக்கூடிய கிரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான், யோகமாக இருந்தால் மட்டும்தான் அது யோகம் செய்யும், அதாவது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். தசா நடத்தக்கூடிய கிரகம் யோக கிரகமா அப்படின்னா யோக கிரகம் தான். ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். இதே லக்னமாக வந்துட்டிங்கன்னா இந்த தசைங்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்கும். வேற லக்னமாக வந்து அந்த லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் யோகராக வந்தால் சிறப்பு, சூப்பராக இருக்கும். இந்த தசையை பற்றி நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. இந்த 3 நட்சத்திரக்காரர்களில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 82 வயசுக்கு மேலே வரும். உத்திரட்டாதிக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் 40 வயசுக்கு மேலே ஒரு 70 வயசுக்குள்ளே வரும் இந்த செவ்வாய் மகாதசை அப்படிங்கிறது. இது பாக்கியஸ்தானாதிபதி தசை. என்னன்னா இந்த ராசிக்கு 7.5 சனி போகிறதுனால, இப்போ 7.5 சனி நடக்குது இல்லையா, ஏன்னா பாக்கியஸ்தானாதிபதி நல்ல பலன்களை கொடுக்கணும் அப்படின்னாக்கா 7.5 சனி அதுக்கு சப்போர்ட் பண்ணும். அது என்ன பலன்களை கொடுக்குதோ, வேலை வாய்ப்பு, தொழில், திருமண வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலை, வாரிசுகளோட வளர்ச்சி, இது எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த சனி பகவான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். சனி பகவான் தான் அந்த 7.5 சனி வரும்போது அது கொடுக்கக்கூடிய பலன்களை தடுத்துட்டே இருக்கும். இப்போ அந்த சனி பகவான் தடுக்குமா கொடுக்குமா, அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. எப்படி இருந்தால் தடுக்கும், எப்படி இருந்தால் கொடுக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானாதிபதிக்கு கொடுத்து தான் ஆகணும், அது விதிவிலக்கு. சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணிதான் ஆகணும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கணும், ராசிக்கு சுபகிரக நட்சத்திரம் ஏறி இருக்கணும், ராசிக்கு மறையாமல் இருக்கணும். வேற லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு இந்த சனி பகவான் நல்ல ஆதிபத்தியத்தில் வந்துட்டார்னாக்கா எல்லாருக்குமே கெடுபலன் செய்யக்கூடிய அமைப்பில் வந்துட மாட்டார். நிறைய பேருக்கு வந்து நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் வருவார். உங்கள் கர்ம அடிப்படையில், ஜாதக அடிப்படையில், உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து அதில் என்ன இருக்கோ, அதாவது என்ன ஆதிபத்தியத்துக்கு இந்த சனி பகவான் வராரோ, அப்போ இந்த 7.5 சனி வரும்போது அந்த பலன்களை கொடுப்பார். தசையும் பொறுத்து, தசையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகர்னாக்கா கன்னியா லக்கணத்துக்கோ இல்லை மிதுன லக்கணத்துக்கோ இந்த செவ்வாய் நன்மை செய்யாது. அதே மாதிரி சனியுடைய லக்கணம் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் நன்மை செய்யாது. இந்த 4 லக்கணமாக வந்தீங்கன்னாக்கா சுக்கிரனோட லக்கணத்தையும் எடுத்துக்கலாம். ரிஷப லக்கணத்துக்கும் துலா லக்கணத்துக்கும் நியூட்ரல் இருந்தாலும் இந்த 6 லக்கணங்களுக்கும் இந்த செவ்வாய் மகாதசை அப்படிங்கிறது நன்மை செய்யாது. நன்மை செய்யாத அமைப்பில் இப்போ வந்து அந்த லக்கணங்களுக்கு 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் வந்து தசை பண்ணால் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி யோகம் செய்யக்கூடிய லக்கணமாக வந்தீங்கன்னாக்கா, அதாவது செவ்வாய் உங்களுக்கு யோகர்னு வச்சிங்களேன். இப்போ சந்திரனோட வீடு கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், மேஷ லக்கணம், குருவுடைய லக்கணம், அதாவது தனுசு, மீனம், இந்த 6 லக்கணங்களுக்கு மறையாமல் இருந்தால் இந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது நல்லது. அதாவது 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல மறைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. வேற எங்க இருந்தாலும் பரவாயில்ல, ராகு கேதுக்களோடு சேர்ந்து இருந்தா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, தப்பிச்சிடலாம். ஏன்னா இது 7.5 சனி அப்படிங்கிறதுனால பாக்கியஸ்தானாதிபதிக்கு ஒரு பலனை கண்டிப்பாக கொடுத்துரும். 2ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த ராசிக்கு அதுக்குண்டான பலன்களை கொடுத்துரும். பொருளாதார வளர்ச்சி இந்த சனி பகவான் கொடுத்துரும். என்னதான் இருந்தாலும் ஒரு சில லக்னங்களுக்கு வந்து இருக்கக்கூடாத இடம் அப்படின்னாக்கா அவயோகம் செய்யக்கூடிய இடம். மிதுன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக வர்றதுனால, இப்போ மிதுன லக்னமாக வந்தீங்கன்னாக்கா இப்போ செவ்வாய் தசையில் கண்டிப்பாக கடனை கொடுத்துருக்கும். கடன், நோய், வழக்கு இது மாதிரி எதனா கொடுக்கும். ஆனால் 6ஆம் இடத்துல இருந்துட்டார்னா அந்த தசை நல்லது, சிறப்பு. பாக்கியஸ்தானாதிபதி தசை, அவர் பாக்கியஸ்தானத்திலேருந்து தசை பண்ணுற மாதிரியும், கன்னியா லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருந்துச்சுனாக்கா ஆட்சி பெற்று இருந்தால் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. இருந்தாலும் அங்கே சுபகிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா சிறப்பு. அதாவது சுபகிரக சேர்க்கைன்னா அங்கே குரு இல்லைனாக்கா லக்ன யோகர் சொல்லக்கூடிய கிரகங்கள் அது மாதிரி இருந்துச்சுனாக்கா அந்த இடத்துல வந்து செவ்வாய் நல்லது செஞ்சிடும். அப்போ மிதுன லக்னத்துக்கும் கன்னியா லக்னத்துக்கும் சிறப்புன்னு சொல்லிக்கலாம். டோட்டலாக அந்த 7 வருஷம் இருக்கு இல்லையா, அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுத்துரும் இந்த செவ்வாய் தசையில். இப்போ 7.5 சனி இதுலேயும் கொடுக்கும். 7.5 சனிலையும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கும். இப்போ 82 வயசுக்கு மேலே வருது இல்லையா, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்நிலையை பார்த்துக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. நிறைய பேருக்கு வந்து உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். வாரிசுகளுக்கு நல்லா இருக்கும்னு எடுத்துக்கலாம். ஒரு சில கடன் பிரச்சனைகள், பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் தீர்வுக்கு வரும். இந்த 7.5 சனியில் சொத்து பத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். எதுனா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அந்த வயசான காலகட்டத்தில் இது யாராருக்கெல்லாம் பொருந்தி வரும்னாக்கா, இது யாராருக்கெல்லாம் பொருந்தி வரும் அப்படின்னாக்கா, அந்த பின்னாடி வரக்கூடிய தசை, அதாவது இந்த செவ்வாய் தசை 70 வயசுக்கு மேலே, 60, 65 வயசுக்கு மேலேனா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் உத்திரட்டாதி 1ஆம் பாதம் இல்லைனா 2ஆம் பாதம் அது மாதிரி வரக்கூடிய நபர்களுக்கு வயசான காலகட்டத்தில் தான் அந்த செவ்வாய் தசைங்கிறது வரும்.
இப்போ செவ்வாய் தசை அந்த டைம்ல வந்துச்சுனாக்கா உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு சில பேருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ரீதியா நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம். வீடு கட்டி குறையா நிற்கிறது, அதாவது செவ்வாய் சம்மந்தப்பட்டது எது எதெல்லாம் உங்களுக்கு பிளாக் ஆகி நிற்குதோ அது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகும். இப்போ வீட்டில் சுப விசேஷம் நடக்காம இருக்கிறது எல்லாமே இப்போ கிளியர் ஆகி நல்லா இருக்கும், நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் தசையில. உத்திரட்டாதி நட்சத்திரம் 3, 4, ரேவதி நட்சத்திரம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே ஒரு 60, 65 வயசுக்குள்ள இந்த செவ்வாய் தசைங்கிறது வரும். இப்போ 40 வயசுக்கு மேலே ஒரு எம்ப்ளாயா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த வேலையில நல்ல ஒரு மாற்றம், ப்ரொமோஷன் கிடைக்கிறது. பாகிஸ்தானாதிபதி தசை உங்களுக்கு வேலையில எந்த ஒரு பிரச்சனையும் வைக்காது. இந்த வயது காலகட்டத்தில் நல்ல அனுபவத்தை கொடுத்துருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த தசைகள் பார்த்தீங்கன்னாக்கா சந்திர தசையும் சூரிய தசையும் நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டு தான் இப்போ செவ்வாய் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 3, 4 பாதங்களும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் 40 ஒரு 50 வயசுக்கு மேலதான் அந்த வயசான காலகட்டத்தில் தான் வரும். கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் ஆகிற காலகட்டத்தில் தான் இந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது வரும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னாக்கா வேலையில ஒரு சில தடுமாற்றங்கள் இருந்துச்சுனாக்கா அந்த தடுமாற்றங்கள் இருக்காது. இப்போ வேலையில ஒரு நல்ல ஒரு மாற்றம், வேலை ரீதியா தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு தொழில நல்ல ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். பாகிஸ்தானாதிபதி தசை இது வந்து 7.5 சனி வரும்போது, ஜென்ம சனியா வரும்போது பெருசா உங்களை கெடுக்காது. இப்போ சொத்து பத்து ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ப்ராப்பர்ட்டி ரீதியா நிறைய இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிலாம் வச்சு ஒரு இடம்லாம் வாங்கியிருப்பீங்க, ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க, எல்லாமே திரும்பி வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். இப்போ சனி வக்கரமா இருக்கு, வக்கர நிவர்த்தியா இருக்கு, அதை விட்டுருங்க. தசை உங்களுக்கு பாகிஸ்தானாதிபதி தசை ஜென்ம சனியில வக்கரமானாலும் சரி வக்கர நிவர்த்தியானாலும் சரி கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இருந்தாலும் தசை தான் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பாகிஸ்தானாதிபதி தசையில ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியா நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து வீட்டில் சுப விசேஷங்கள் நடக்கிறது, வீடு கட்டுறது, இது மாதிரி எல்லாம் நிறைய ஒரு நல்ல பலன்கள் உண்டு. வாரிசுகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும். உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்குதா, இப்போ 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயசுல உங்களுக்கு செவ்வாய் தசை வந்தாலும் சரி, இப்போ வயசான காலத்துல வந்தாலும் சரி, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுக்கு மேல இந்த செவ்வாய் தசை வந்தாலும் சரி, உங்களுடைய வாரிசுகளுக்கு அந்த அளவுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். படிப்பு நல்லா இருக்கும், வாரிசுகளுக்கு படிப்பு நல்லா இருக்கும். பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி படிப்பு நல்லா இருக்கும். அவங்களுக்கு திருமண வயசுல இருந்துச்சுனாக்கா திருமணம் கூடி வந்துடும். 7.5 சனியில செவ்வாய் தசை வந்துச்சுனாவே உங்களுக்கு வந்து நிறைய மன அழுத்தங்கள், வேலை சார்ந்து இல்லைனாக்கா ஒரு தொழில் சார்ந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தாலும் வீட்டில் சுப விசேஷங்கள் அந்த அளவுக்கு நடக்கும். வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ, திருமணத்துக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் திருமணத்தை கொடுத்துரும். ஏன்னா மங்களக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இது அந்த அளவுக்கு வீட்டில் வந்து சுப விசேஷங்களை கொடுக்கும். உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்தா கூட நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்றத ஒரு மன வருத்தம் வேண்டாம். உங்களுக்கு முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்ல பலன்களை வீட்டில் கொடுத்துரும். வாரிசுகளோட வளர்ச்சி, ஒரு சில பேருக்கு வந்து தொழில் சாணா நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், வீட்டில் வந்து தொழில் ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய வாரிசுகள் வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது எல்லாமே இந்த நேரங்களில் நல்லா இருக்கும். இந்த செவ்வாய் தசையில் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பெருசாக கெடுக்காது. சனி செவ்வாய் பகை கிரகங்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. பெரிய கெடு பலன்களை இந்த காலகட்டங்களை கொடுக்காது, மன அழுத்தங்களை கொடுக்காது. ஒரு சில பேருக்கு வந்து 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருந்தா கடனை கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா நோயை கொடுத்துருக்கலாம். இப்போ கடனை கொடுத்துருந்தா கடன்லேருந்து ரிலீஃப் ஆகி வெளியே வருவீங்க, நோயை கொடுத்துருந்தா நோயிலேருந்து வெளியே வருவீங்க. இந்த தசையானது பாகிஸ்தானாதிபதி தசை, 2ஆம் அதிபதி தசை. குடும்ப வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்கும். உங்க சுய ஜாதகத்துல லக்ன அவயோகராக இருந்தா கூட பெருசா கெடு பலன்களை கொடுக்காது. அவயோகர் அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான பலன்கள் 6, 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் சரி, இல்ல 6, 8, 12 ஆகிய இடங்கள மறைவு ஸ்தானங்கள் இருந்தால் கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க. நோய் நொடி பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா, இப்போ ரொம்ப நாளா உடம்பு படாப்படுத்துது, இப்போ வந்து மருத்துவம் எடுக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. ஏதோ ஒன்று உங்களுடைய உடல்நிலை சார்ந்து நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இப்போ கிளியர் ஆகும். உங்களுக்கு வந்து இப்போ வந்து செலவு அப்படிங்கிறது மருத்துவ செலவுகள் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்கா உடல்நிலை பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க. இப்போ கடன் பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுனாக்கா, இப்போ எதனா லோன் கேட்டாலும் கிடைக்கும். இந்த மாதிரியான டைம்ல வந்து இப்போ ப்ராப்பர்ட்டி வச்சு லோன் கேட்கறது, இது மாதிரி ஏதோ ஒரு கடன் அடையக்கூடிய சூழ்நிலைகளை இந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது கொடுக்கும். இது பாகிஸ்தானாதிபதி தசை, 2ஆம் அதிபதி தசை. 7.5 சனி ஜென்ம சனியில செவ்வாய் பகவான் உங்களுக்கு பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. ஒரு சில பேருக்கு வந்து நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு தசை அப்படின்றது தொழில், வேலை வாய்ப்பு எல்லாமே நல்லபடியா போகும், உடல்நிலையும் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு நல்லா இல்லை, உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது, செவ்வாய் தசை வந்த பிறகு எனக்கு சொத்து பத்து பிரச்சனை, ப்ராப்பர்ட்டி எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து கடன் பிரச்சனை நிறைய வந்து தலைக்கு மேலே வந்துச்சு அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது இந்த காலகட்டங்களில் நல்லது. நன்றி.